லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு வழங்கிய கால எல்லை முடிவடைகிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைக்கு தயாராகும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு. ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் மற்றும் பணிப்பாளர் நாயகம் அதிரடி கைது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விசாரணைகள் சிறப்பாக நடைபெறும் வேளை குறுக்கே பூரும் உதயகம்மன்வல குண்டு தாக்குதலில் இவருக்கும் சம்பந்தம் இருக்கிறதா கேள்வி எழுப்பிய அமைச்சர் விஜித ஹேரத். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தில் புதுமைப்படுத்தப்பட்டு புத்துயிர் பெற்றது கொழும்பு மத்திய பேருந்து நிலையம். முல்லைத்தீவு முள்ளியவளை அஞ்சல் அலுவலகம் மிக விரைவில் விடுவிக்கப்படும் சம்மதம் தெரிவித்த இராணுவத்தினர். நாங்கள் ஒன்றும் ராஜபக்சக்கள் போல் பணத்தை கொள்ளையடிக்கவில்லை, ரணிலை போன்று பணத்தை நண்பர்களுக்கு பகிர்ந்தளிக்கவில்லை, மக்களுக்கே கொடுத்துள்ளோம் அடித்து கூறிய சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க. மீண்டும் அதிகரிக்க போகும் மின் கட்டணம் 15% அதிகரிப்பதற்கு பரிந்துரை. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய கடும் தாக்குதல். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி நடைபெற்ற மோசமான சம்பவம். கடும் கோபத்தில் அதிரடி நடவடிக்கை எடுத்த ஈரான். மீண்டும் இழுத்து மூடப்பட்ட ஹோர்மூஸ் நீரிணை. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலால் அதிர்வலைகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான சத்திய கடதாசியை சமர்ப்பிப்பதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் நாளையுடன் நிறைவடைய உள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் குறித்த காலப்பகுதிக்குள் சத்திய கடதாசி சமர்ப்பிக்கப்பட தவறினால் அவருக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் ஆணைக்குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. 2015ஆம் ஆண்டுக்குரிய அவரது சொத்து விவரங்கள் தொடர்பாக முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைய இந்த ஆவணங்கள் கோரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த மாதம் 23ஆம் திகதி முன்னாள் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட உத்தியோகபூர்வ கடிதத்தின் மூலம் 14 நாட்களுக்குள் சொத்து விவரங்கள், வருடாந்த செலவீனங்கள், வருமான ஆதாரங்கள் ஆகிய விவரங்களை சமர்ப்பிக்குமாறு கோரப்பட்டது. இதுவரை குறித்த சத்திய கடதாசி சமர்ப்பிக்கப்படாத நிலையில் வழங்கப்பட்ட கால அவகாசத்தை எக்காரணம் கொண்டும் நீடிக்கப் போவதில்லை எனவும் நாளைய தினத்திற்குள் இந்த விவரங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பது இறுதி அறிவித்தல் எனவும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு சுட்டிக்காட்டியிருந்தது. அத்துடன் குறித்த காலப்பகுதிக்குள் சத்திய கடதாசி சமர்ப்பிக்கப்பட தவறினால் ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் விதிமுறைகளுக்கு இணங்க அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலேயே நாளை 10ஆம் திகதியுடன் அவருக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் நிறைவடைகின்றமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் எந்த நேரத்திலும் போருக்கு தயாராக இருப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சியில் இன்றைய தினம் விசேட உரையின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். 6 வாரங்களுக்கு மேலான போரின் மூலம் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானின் ஆட்சியின் அடித்தளங்களை குலைத்துவிட்டன என்று இஸ்ரேல் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையேயான 2 வார கால தற்காலிக போர் நிறுத்தம் இஸ்ரேலுடன் முழுமையான ஒருங்கிணைப்புடன் மேற்கொள்ளப்பட்டது என்றும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை இஸ்ரேலின் பிரதான எதிர்க்கட்சி தலைவரான பாயிர் லாபிட் போர் நிறுத்தத்தை இஸ்ரேலுக்கு ஒரு ராஜதந்திர பேரழிவு என்று வர்ணித்ததோடு நாட்டின் இலக்குகளை அடைவதில் நெதன்யாகு தோல்வியடைந்து விட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய பெரும் தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஹோர்மூஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்வதற்கு தொடர்ந்து தடை விதிக்கப்படும் என ஈரான் தெரிவித்துள்ளது. இதன்படி பாரசீக வளைகுடாவில் உள்ள கப்பல்களுக்கு ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படை கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது. ஹோர்மூஸ் நீரிணை வழியாக அனுமதியின்றி செல்ல முயற்சிக்கும் எந்த கப்பலும் அழிக்கப்படும் என்று அந்த எச்சரிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் மிக முக்கிய நிபந்தனைகளில் ஒன்று இந்த நீரிணை வழியாக எண்ணெய் கப்பல்கள் செல்ல அனுமதிப்பதாகும். ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படையுடன் தொடர்புடைய பார்ஸ் செய்தி நிறுவனம் இன்று காலை ஈரானின் அனுமதியுடன் 2 எண்ணெய் கப்பல்கள் சென்றதாகவும், ஆனால் அதன் பின்னர் அந்த வழித்தடத்தில் கப்பல் போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் தனது தரைவழி நடவடிக்கைகளை தொடர்ந்ததிலிருந்து லெபனான் மீது நடத்திய மிக பெரும் தாக்குதலாக இது கருதப்படுகின்ற நிலையில் இதனால் பிராந்திய அமைதி ஒப்பந்தங்கள் முறிந்து போகும் கடுமையான அபாயங்கள் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
லெபனான் முழுவதும் இஸ்ரேலிய இராணுவம் நடாத்திய தொடர்ச்சியான சக்தி வாய்ந்த வான்வழி தாக்குதல்களில் நாடு முழுவதும் ஏராளமானோர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காயமடைந்தவர்களால் மருத்துவமனை நிரம்பி வழிகின்றது. மேலும் பலர் இடிந்து விழுந்த கட்டடங்களின் இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கியிருப்பதாகவும் நம்பப்படுகிறது. இதுவரையிலான மோதலில் நடத்தப்பட்ட மிக பெரும் வான்வழி தாக்குதல் தொடர் இது என இஸ்ரேல் கூறியுள்ளது. இந்த தாக்குதல்களில் 89 பேர் கொல்லப்பட்டதுடன் 722 பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளிப்படுத்தியுள்ளது. 10 நிமிடங்களுக்குள் ஹிஸ்புல்லாவுக்கு சொந்தமான 100க்கு மேற்பட்ட கட்டளை மையங்களும் இராணுவ தளங்களும் தாக்கப்பட்டதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். தலைநகர் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகளில் தெற்கு லெபனான் மற்றும் கிழக்கில் உள்ள பெக்கா பள்ளத்தாக்கு ஆகியவை இந்த தாக்குதல்களின் இலக்காகியுள்ளன. ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் மற்றும் பணிப்பாளர் நாயகம் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அரசாங்கத்திற்கு நிதி இழப்பை ஏற்படுத்திய குற்றச்சாட்டிற்காக ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர்களான சரத் கொங்கேக மற்றும் அதன் முன்னாள் மேலதிக பணிப்பாளர் நாயகம் தேவப்பிரிய அபேசிங்க ஆகியோர் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அங்கீகரிக்கப்பட்ட ஊழியர் எண்ணிக்கையை விட மேலதிகமாக பணியாளர்களை இணைத்துக் கொண்டமை மற்றும் அவர்களை அப்போதைய அமைச்சர் ஹெகேலிய ரம்புக்வெலவின் தனிப்பட்ட பணிகளுக்காக பயன்படுத்தியதன் மூலம் அரசாங்கத்திற்கு நட்டத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் இவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர். எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக எதிர்க்கட்சிகளால் கொண்டுவரப்பட உள்ள நம்பிக்கையில்லா பிரேரணையை அரசு நாடாளுமன்றத்தில் வெற்றிகரமாக தோற்கடிக்கும் என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக முன்னெடுக்கப்பட உள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதம் நாளை வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்தில் இடம்பெற உள்ளது. இது தொடர்பில் அரசின் நிலைப்பாட்டை தெரிவிக்கும் போதே அமைச்சர் விஜித ஹேரத் இவ்வாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசு என்ற ரீதியில் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றோம். நாடாளுமன்றத்தில் எமக்குள்ள பெரும்பான்மை மற்றும் அமைச்சரின் வெளிப்படையான செயற்பாடுகளின் அடிப்படையில் இதனை நாம் வெற்றிகரமாக முறியடிப்போம் என்றார். எரிசக்தி துறையின் நிலவும் தற்போதைய சவால்கள் மற்றும் தீர்மானங்கள் குறித்து எதிர்க்கட்சிகள் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகளுக்கு இவ்விவாதத்தின் போது உரிய பதில்கள் வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அனர்த்த நிலைமைகளின் போது கிடைக்கப்பெற்ற நிதியை ராஜபக்சக்களை போன்று கொள்ளையடிக்கவில்லை, ரணிலை போன்று நண்பர்களுக்கு பகிர்ந்தளிக்கவில்லை, மக்களுக்கு முறையாக பகிர்ந்துள்ளோம். பூகோள ரீதியில் தோற்றம் பெற்ற நெருக்கடியை சிறந்த முறையில் ஜனாதிபதி முகாமைத்துவம் செய்துள்ளார். தோற்றம் பெற்றுள்ள நெருக்கடிகளின் தாக்கத்துடன் மே 31 வரையில் சமாளித்து முன்னோக்கி செல்ல வேண்டும். எரிபொருள் விலை மிக விரைவில் குறைவடையும் என சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற நாட்டின் தற்போதைய நிலவரம் தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு மோதல்களினால் தோற்றம் பெற்ற தாக்கங்களால் ஏற்பட்ட நெருக்கடிகளை அரசாங்கம் என்ற அடிப்படையில் முகாமைத்துவம் செய்துள்ளோம். பூகோள நெருக்கடியால் இலங்கையில் மாத்திரம்தான் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டது என்று நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு எதிர்க்கட்சியினர் கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள். எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். எடுக்கப்பட்ட கடுமையான தீர்மானங்களினால் தான் தற்போது எரிபொருள் விநியோகம் வழமைக்கு திரும்பியுள்ளது. மத்திய கிழக்கின் மோதல் நிலைமையை முகாமைத்துவம் செய்வதற்கு ஜனாதிபதி ஆரம்பத்திலிருந்து சகல தரப்புகளுடனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அதன் பயனால் தான் நிலைமையை சிறந்த முறையில் முகாமைத்துவம் செய்ய முடிந்துள்ளது. நாட்டு மக்கள் ஜதார்த்தத்தை விளங்கிக் கொண்டுள்ளார்கள். ஆனால் எதிர்க்கட்சியினர் தான் குறுகிய அரசியல் நோக்கங்களை முன்னிலைப்படுத்தி கொண்டு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வருகின்றார்கள். அனர்த்த நிலைமைகளின் போது கிடைக்கப்பெற்ற நிதியை ராஜபக்சக்களை போன்று கொள்ளையடிக்கவில்லை, ரணிலை போன்று நண்பர்களுக்கு பகிர்ந்தளிக்கவில்லை, மக்களுக்கு முறையாக பகிர்ந்தளித்துள்ளோம். பூகோள ரீதியில் தோற்றம் பெற்ற நெருக்கடியை சிறந்த முறையில் ஜனாதிபதி முகாமைத்துவம் செய்துள்ளார். தோற்றம் பெற்றுள்ள நெருக்கடிகளின் தாக்கத்துடன் மே 31 வரை சமாளித்து முன்னோக்கி செல்ல வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். உள்நாட்டு தொழில்துறையை வலுப்படுத்துவதே அரசாங்கத்தின் முதன்மை நோக்கம் என்றும் அரசாங்கத்திற்கு தேவையான விநியோகங்களை மேற்கொள்வதில் எதிர்காலத்தில் உள்நாட்டு வர்த்தகர்களுக்கு வழங்கப்படும் வாய்ப்புகளை விரிவுபடுத்த எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை ஐக்கிய வியாபார கூட்டமைப்புடன் நடத்திய கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு போர்ச்சூழல் காரணமாக உள்நாட்டு தொழில்துறை எதிர்நோக்கியுள்ள சவால்கள் மற்றும் தொழில்துறையின் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்து அவற்றிற்கு வழங்கக்கூடிய சாதகமான தீர்வுகள் குறித்தும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டன. செஸ் வரி, உள்நாட்டு தொழில்துறையின் நிலவும் மனிதவள பற்றாக்குறை மற்றும்
சட்டவிரோதமான முறையில் நாட்டிற்குள் கொண்டுவரப்படும் பொருட்கள் குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டன. தரம் குறைந்த பொருட்கள் உள்நாட்டு சந்தைக்கு வருதல் மற்றும் அது சார்ந்து எழுந்துள்ள சிக்கல்களை தீர்ப்பதற்கு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் இணைந்து மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டுள்ளது. கொள்கலன்களை விடுவித்தல் மற்றும் அதில் ஏற்படும் தாமதங்களை தவிர்ப்பதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டதுடன் அது தொடர்பான சம்பந்தப்பட்ட தரப்பினருடனும் கலந்துரையாடி தீர்மானிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் எவ்வாறான புத்தகங்களை எழுதினாலும் விசாரணைகளை மூடி மறைக்க முடியாது, அவை உரிய வகையில் இடம்பெறும் என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். மேற்படி தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் சிறப்பாக நடைபெற்று வரும் சம்பவங்களிலெல்லாம் உதயகம்மன்வல கலக்கமடைகின்றார். எனவே பிரதானமான சூத்திரதாரி எங்கே இருக்கிறார் என்பது குறித்தும் இதன் பின்புலம் என்ன என்பது தொடர்பிலும் வினா எழுகிறது. சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்ட போதும் உதயகம்மன்வல உள்ளிட்ட குழுவினர் அதிகம் குழப்பமடைந்திருந்தனர். நீதிமன்றம் ஊடாக நீதி கிடைக்கும், அதற்கான சட்ட நடவடிக்கை உரிய வகையில் இடம்பெறும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள 10% கட்டண அதிகரிப்புக்கு மேலதிகமாக 2026ஆம் ஆண்டின் 2ஆம் காலாண்டுக்காக மின்சார கட்டணத்தை மேலும் 15% அதிகரிக்குமாறு தேசிய கட்டமைப்பு தனியார் நிறுவனம் கோரிக்கை விடுத்துள்ளது. குறித்த நிறுவனம் தமது கோரிக்கையை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைத்துள்ளது. அண்மையில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணங்களை அடுத்து நாட்டில் அனைத்து பொருட்களின் விலைகளும் சடுதியாக உயர்வடைந்துள்ளன. இந்த நிலையில் மீண்டும் மின் கட்டண உயர்விற்கு அனுமதி கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையம் புதுப்பிக்கப்பட்ட நிலையில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு நேற்றைய தினம் கையளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன, கொழும்பு மாநகர சபை மேயர் விராய்கெலி பல்தசார் மற்றும் இலங்கை விமானப்படை தளபதி பந்து எதிரசிங்க உள்ளிட்ட பல முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டுள்ளனர். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட இந்த திட்டம் பொதுமக்களுக்கு மேம்பட்ட மற்றும் சௌகரியமான பஸ் நிலைய வசதிகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டதாகும். இந்த திட்டத்தின் முதல் கட்டத்தின் கீழ் பேருந்து நிலைய கட்டமைப்புகள் புனரமைக்கப்பட்டதுடன் புதிய தகவல் மையம் நிறுவப்பட்டுள்ளது. அதேபோல் சுகாதார வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதுடன் பஸ் நிலையத்தை சுற்றியுள்ள பகுதிகள் அழகுபடுத்தப்பட்டுள்ளன. இந்த பணிகளுக்காக இலங்கை விமானப்படை தனது பங்களிப்பை வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய மாற்றங்களுடன் மக்கள் பாவனைகளுக்காக கையளிக்கப்பட்டுள்ள இந்த மத்திய பஸ் நிலையம் தினசரி பயணிகளுக்கு மேம்பட்ட சேவைகளை வழங்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. முல்லைத்தீவு முள்ளியவளை அஞ்சல் அலுவலகத்தின் காணியை எதிர்வரும் ஜூலை மாதமளவில் விடுவிக்க நடவடிக்கை எடுப்பதாக இராணுவத்தினரால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக வெகுஜன ஊடக பிரதி அமைச்சர் ஹவுசல்யா ஆரியரத்ன தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற அமர்வின் போது வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் துரைராஜா ரவிகரனால் இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் தற்போதுள்ள முள்ளியவளை அஞ்சல் அலுவலக காணி தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்வியின் போது இந்த பதிலினை அவர் வழங்கியுள்ளார். முல்லைத்தீவு முள்ளியவளை அஞ்சல் அலுவலகம் தனியார் வாடகை கட்டடம் ஒன்றில் நடத்தி செல்லப்படுகிறது. அந்த தபால் அலுவலகத்திற்கான காணி இப்போது இராணுவத்தின் 23ஆம் படையணியினால் பயன்படுத்தப்படுகிறது. அந்த காணியை 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதமளவில் விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இராணுவத்தினரால் வாய் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனை தபால் திணைக்களம் பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. 2027ஆம் ஆண்டில் அந்த தபால் அலுவலகத்தை நிர்மாணிப்பதற்கான நிதியை ஒதுக்க முடியுமாக இருக்கும். வடக்கில் காணிகளை விடுவிக்கும் நடவடிக்கைகள் கட்டம் கட்டமாக நடைபெற்று வருகின்றன. அதன்படி குறித்த அஞ்சல் நிலைய காணியை துரிதமாக விடுவித்து அந்த இடத்தில் அஞ்சல் நிலையத்தை நடத்தி செல்ல தேவையான நடவடிக்கைகளை எடுப்போம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு செட்டிப்பாளையம் கடற்கரையில் சட்டவிரோத மீன்பிடி வலையை பயன்படுத்தியதாக கூறி மீனவர் ஒருவரை கடற்படை புலனாய்வு பிரிவினர் 2 மணி நேரம் முழங்காலில் இருத்தி அடித்து சித்திரவதை செய்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட மீனவர் நேற்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்ட மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை செட்டிப்பாளையம் கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த மீனவரை கல்லடி கடற்படை முகாமில் புலனாய்வு பிரிவு பொறுப்பதிகாரி தலைமையிலான 5 கொண்ட குழுவினர் கைது செய்தனர். சிவில் உடையில் சென்ற குழுவினர் மீனவரிடம் இருந்த சுருக்கு வலையை கைப்பற்றினர். இதன்போது குறித்த மீனவர் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்ட போதிலும் கடற்படையினர் அவரை பொது வழியில் 2 மணி நேரம் முழங்காலில் இருக்க வைத்து தாக்கியுள்ளனர்.
தான் ஒரு நீரிழிவு நோயாளி என்றும் மருந்து உட்கொள்வதற்கு அனுமதிக்குமாறும் அவர் கெஞ்சிய போதும் கடற்படையினர் அதனை பொருட்படுத்தவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தன் கணவர் சித்திரவதைக்குள்ளானதை கண்ட அவரது மனைவி அதனை கைபேசியில் காணொலியாக பதிவு செய்துள்ளார். இதை கண்ட கடற்படையினர் அந்த பெண்ணின் கைபேசியை பறித்து அதிலிருந்த பதிவுகளை அழித்ததுடன் அவரை ஆபாச வார்த்தைகளால் பேசி மிரட்டியதாகவும் கைது செய்ய போவதாக அச்சுறுத்தியதாகவும் முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.